ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டேஸ்டியான இட்லி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 12 இட்லி எடுத்திருக்கேன். நைட்டு செஞ்ச இட்லி இது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். மார்னிங் இட்லி உப்புமா செய்ய போகிறேன். இதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தெரியும். உதுத்து விட்டால் நமக்கு நார்மலாக ஆகிடும். இது ஈஸியாக உதுக்கிறதுக்காக தண்ணி கையில் தொட்டுக்கிட்டு உதுத்து விட்டுக்க போகிறேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும். மார்னிங் செஞ்ச இட்லியாக இருந்தால் நம்ம ஈஸியாக ஊற்று விட்டுடலாம் நைட் செய்யும் போது, உப்புமா செய்யும் போது. இப்போ எல்லா இட்லியும் உதுத்து வச்சாச்சு. 2 பெரிய வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த இட்லி உப்புமாலாம் நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 3 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் இந்த பருப்பெல்லாம் சேர்க்குறது. நிறைய சேர்த்தா சில பேருக்கு பிடிக்கும், எங்கள் வீட்லேயும் பிடிக்கும், அதுக்காக நான் நிறைய சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை 2 கொத்து, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, இது 2த்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் தான் இதுக்கு ஃப்ளேவரே இந்த இட்லி உப்புமாக்கு. வெங்காயம் சேர்த்துட்டு இதை லேசாக கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு. இட்லிலையும் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினப்புறம் நம்ம இதில் உதுத்து வச்சுருக்க இட்லியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். அப்போ நமக்கு உப்புமா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செய்யும்போது கண்டிப்பாக இந்த தண்ணி ஊற்றுற ஸ்டெப்பை மிஸ் பண்ணாதீங்க, நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் வெளியிலே வச்சுருந்தீங்கன்னாக்க நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இட்லியே அது சாஃப்டாக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செய்கிற பட்சத்தில் தண்ணி சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்தப்புறம் ஒரு 2 நிமிஷம் நம்ம மிதமான தீயில் இதை வதக்கி விட்டுட்டே இருந்தால் நமக்கு சூப்பராக சாஃப்டாக இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.